திரு ஓபிஎஸ் துரோகம் செய்த திரு எடப்பாடி பழனிசாமி என்றார். திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினாருங்கிறத அவர் மறந்துருப்பாரான்னு தெரியல, மக்கள் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடி தினகரனை குறிப்பிட்டு ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா சொல்லையான்னு நம்ம பார்க்குறோம். திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ண போதும், திருமதி சசிகலா திரு டிடி தினகரன் இருந்த போதும், அவர்கள் பிரிந்த போதும் 2017 2021 ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தாரா இல்லையாங்க. அப்போ இவர்கள் சசிகலா அவர்களுக்காகவோ திரு டிடிவி தினகரனுக்காகவோ எதிர்த்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் பண்ணாங்களாங்கிற கேள்வி வருது. திரு எடப்பாடி பழனிசாமி கூட இருந்திருக்கிறாங்க நேற்று வரைக்கும். திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ் டிடிவி என்று சசிகலா ரெண்டு பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணவர். அப்போ இது அதிமுகவை ஒன்றிணைக்கிறப்பாக நடக்குதா, இல்லாட்டி அவர்களுக்குள்ள பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஈகோக்காக நடக்குதாங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. எப்படி பார்த்தாலும் இது அதிமுகவுக்கு நல்லதில்லை. திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட மதுரையில் பிரஸ் மீட்டில் கேட்குறாங்க, இது அதிமுகவுக்கு பலவீனமா அப்படின்னு. அவர் அதெல்லாம் ஒன்றும் பலவீனம் கிடையாதுங்கன்றார்.